குடிச்சு நிறைய பேரை பார்த்துருப்போம். ஆனால் ஒரு வேலையாக வச்சிருக்க தேவா ரோஸ்ட் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க. வெங்காயம் போட்டு கேரட் போட்டு பயங்கரமான ரோஸ்ட் ரெடியாக இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? நீ செய்யினா தேவா சாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் போட்ட பயங்கரமான பாட்டுலாம் இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வைபை கேட்டு பாருங்களேன், பார்க்கலாம். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா. I feel so lonely. I feel so lonely. பார்ட் 1லேயே பயங்கரமான காப்பி சாங்ஸை பார்த்துருப்போம். ஆனால் பார்ட் 2ல் அதை விட பயங்கரமான காப்பி சாங்ஸை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூர்யா டைரக்ஷனில் அஜித் நடிச்சு வந்த படம் தாங்க வாலி. அந்த படத்தில் ஒரு ஓ சோனா அப்படின்ற பாட்டே ஒரு காப்பி சாங்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ பெரிய காப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படின்ற படத்தில் வர இந்த ஒரு பாட்டை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த ஒரு பாட்டு அப்படின்றது 90s கிட்ஸோட பிளே லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்திருக்கும். இது ஒரு திருட்டு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே सोचेंगे तुम्हें प्यार करके नहीं முதல் பார்வை நெஞ்சில் என்றும் உயிர் வாழுமே तुमसा नहीं है कोई प्यारा सनम உயிர் வாழுமே சார் வடகரி போலாக்குது. என்னையாது சாப்பிடுங்க சார். வரைக்கும் பார்த்ததெல்லாம் சும்மாங்க. ஆனால் இதுதான் காப்பியின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். காதல் சேசே அப்படின்ற பாட்டை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு டியூனை எடுத்து போடலாம் தப்பில்லை. ஆனால் அங்கே இருக்கிற மொத்த பாட்டையே எடுத்து போடலாமா? அதை தாங்க நம்ம தேவா சார் பண்ணியிருக்காரு. டீச்சம் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதாங்க. அந்த மாதிரி அலபனா அப்படின்ற ஒரு சிங்கிளான வேர்டை கூட காப்பி அடித்து எடுத்து போட்டிருப்பாருங்க தேவா. இப்படி சோறுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. தளபதி கிட்ட வருவோம். அவருக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காப்பி பண்ணியிருக்காரு. அதாவது எஸ்ஜே சூர்யா இயக்கிய படம் பேர் தாங்க குஷி. அந்த படம் ஏக போக இட்டுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வெண்ணிலா அப்படின்ற பாட்டு அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். போர்ச்சுகீஸ் அப்படின்ற நாட்டில் வந்த அந்த பாட்டை அப்படியே எடுத்து இந்த ஒரு பாட்டில் போட்டிருப்பாரு நம்மளுடைய தலைவன் தேவா சார். கோபம் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அடுத்து கமலுக்கு பண்ண சம்பவம் தாங்க அவை சண்முகில. கமல் எவ்வளோ பெரிய புத்திசாலி நம்மள எல்லாருக்குமே தெரியும். அவருக்கே ஆப்போசிட் பாரு தேவா சார். அவை சண்முகி படத்தில் வர அந்த இன்ட்ரோ சாங் அப்படிங்கிறது வேற லெவல் வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த பாட்டை வேற ஒரு இங்கிலீஷ் பாட்டிலேருந்து அச்சு மாறாமல் எடுத்து போட்டிருப்பாரு. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா.